ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருவள் வந்துவிட்டேன். நான் ஷாயு. ஓகே, கதைக்குள் போலாமா? நேத்து எபிசோட்ல யாழினி அவளோட ஃபீலிங்ஸ் ஆழியா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அத கேட்ட ஆழியா ஸ்டன் ஆகிப் போய் நின்னா. இன்னைக்கு எபிசோட்ல ஆழியா என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கதைக்குள் போலாமா? ஆழியா அவ அக்கா பேசுனத யோசிச்சுக்கிட்டே போறா. அத பார்த்த ஸ்ரவன் ஆழியாவ கூட்டுறான். ஸ்ரவன் ஆழியா கிட்ட பேசுறத யாழன் பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு ஸ்ரவன்னா அங்க இருந்து போக சொல்றான். அத பார்த்த ராஜாவும் ராணியும் என்னன்னு யாழன் கிட்ட கேக்குறாங்க. அப்ரம் ஆழியா சொல்றா, அப்பா அம்மா, இவன் ஸ்ரவன் என்னோட நியூ ஃப்ரெண்ட். இவன் இந்த சுயம்வர மண்டபத்துக்கு வந்ததுல உங்களுக்கு ஏதாச்சும் வருத்தம் இருக்காப்பான்னு கேக்குறா. அதுக்கு யாழன், இவன் இந்த நாட்டுக்கு புதுசா வந்து இருக்கான். இவனை நாம எப்படி நம்ப முடியும்னு கேக்குறான். அதுக்கு ராஜா, ஆழியாவோட ஃப்ரெண்ட நாம சந்தேகப்படக்கூடாது. அது நாம ஆழியாவ நம்பாத மாதிரி ஆகிடும். அதனால இதுக்கப்புறம் ஸ்ரவன் நான் யாரும் விசாரிக்க கூடாதுன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் யாழன் ஆழியாவ பார்த்து, அப்பா உன்னை ரொம்ப நம்புறாரு. அவர் நம்பிக்கைய கொஞ்சமாச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ஸ்ரவன், நான் எதுமே பண்ணல. அப்புறம் ஏன் இளவரசர் யாழன் கோபப்படுறாங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஆழியா சொல்றா, நீயும் நானும் ஒரு நாள் நாட்டோட எல்லைக்கு போனோம்ல. அதனாலத்தான் அவன் நம்ம மேல இவ்ளோ கோபமா இருக்கான். அதுக்கு ஸ்ரவன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவள், நாட்டோட எல்லைக்கு போறது எங்க நாட்டு சட்டப்படி குற்றம்னு சொல்றா. அதுக்கு ஸ்ரவன், நாட்டோட எல்லைக்கு போறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு, எதனால இந்த சட்டம்னு கேக்குறான். அதுக்கு ஆழியா சொல்றா, உங்க நாட்டாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு பிராப்ளம் வந்துச்சுன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால யாரும் அந்த மர்ம தேசம் இருக்கிற பக்கம் போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நாட்டு எல்லைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றா. அத கேட்டதும் ஸ்ரவன் ஷாக். அப்புறம் அவன் சொல்றான், எங்களாலா நிச்சயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேக்குறான். அதுக்கு அவள், எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அப்பே நான் அந்த மர்ம தேசத்தை பத்தி கேட்டாலும் நீ அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு உங்க நாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீ உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு, என்ன நடந்த சொன்னு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சே இருக்கலாம்னு சொல்றா. ஸ்ரவன்னும், நீ சொல்றது சரிதான். நான் போய் எங்க அப்பா கிட்டையும் யாதவ் அங்கல் கிட்டையும் கேக்குறேன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு அவள், நீ எப்படி உங்க அப்பா கிட்ட போய் கேப்பன்னு கேக்குறா. அதுக்கு அவன், எனக்கு மிரர் பவர் இருக்கு, அத வச்சு நான் அவங்க கிட்ட பேசிப்பன்னு சொல்றான். அப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ எபிசோட்ல அவங்க 2 பேரு நாட்டுக்கு இடையில என்ன சண்டை நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள் ஷாயு.